வணக்கம். மதிமா யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். உழைக்கும் தொழிலாளர்கள் என் உடன்பிறப்புகளே, என் ரத்தத்தின் ரத்தம். உண்மையான விசுவாசி. பணத்துக்கு காசுக்கு இல்லை, நான் கால் இல்லாதவன். என்னுடைய உழைப்பை வைத்து நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனால் புரட்சி தலைவரின் என்றும் மறக்காத விசுவாசி நான் ஒருவன். நாம் எல்லோரும் தொழிலாளர்கள் தான். புரட்சி தலைவர் எனக்கு வாரி கொடுத்தது கிடையாது. நான் ஒரே ஒரு நேரம் மட்டும் அவரை பார்த்திருக்கிறேன். அது எந்த நேரம் என்று நான் சொல்கிறேன். இங்கே மகாராஜி யாருமே கிடையாது. புரட்சி தலைவர் நாம் அரசியலுக்கு வர வேண்டும், நாம் அரசியலுக்கு வர வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும், நாம் ஜெயிக்க வேண்டும், மக்களை நம் அடிமையாக ஆக்க வேண்டும் என்று அவர் அரசியலுக்கு வந்தது கிடையாது. இந்த ஆண்டு நமக்கு 6 லட்சம் ரூபாய் லாபம் இருக்கிறது. நாம் பசியும் பட்டினியுமாக இருந்தோமே, இதை இந்த மக்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காக படங்களில் நடித்தார். எல்லாரும் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார்லாங்கிறாரு, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் வரவும் முடியாது. அதில் நிர்வாக செலவு, தொழிலாளர்கள் குடியிருப்பு, கல்வி, மருத்துவ சேவைகள் போன்ற செலவு போக சொல்லுங்க. அன்றைய நிலவரத்தில் அவருக்கு பசியை போக்கி அதிகமாக பணங்கள் வரக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்து மக்கள் பசியை ஆற்றி மக்கள் சிரிப்பில் வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எந்த நேரமும் அவர் வீட்டில் அறுசுவை உணவு எல்லோருக்கும் இருக்கும். மீதியுள்ள லாபத்தை நாம் அனைவரும் சமமாக பகிர்ந்து கொள்வோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். போகும்பொழுதெல்லாம் கிடைக்கும். அப்படி இருந்த நேரம் புரட்சி தலைவர் நம்ம அரசாங்கத்துக்கு போவோம் அப்படிலாம் வரல. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த தோட்ட தொழிலாளர்கள் விழாவில் பசி பட்டினிக்காக மக்களுக்காக உழைத்து எல்லாருக்கும் கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நமது முதலாளி தம்பி மன்னிக்க வேண்டும். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அது மட்டுமல்ல, அதுக்காக நான் சொல்லவில்லை. முதலாளி என்று தன்னை அழைக்கக்கூடாது என்பது தம்பி விருப்பம். மறந்துவிட்டேன். இது எதுக்காக சொல்றேன்னா, 50 முதலமைச்சர் வரட்டும், தமிழ்நாட்டை யார் வேணாலும் ஆணிட்டு போட்டோம். புரட்சி தலைவரை மாதிரி அவர் எதுவுமே கொண்டு வரல, அதே மாதிரி எதுவும் கொண்டு போகலை. அப்புறம் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை இந்த கூட்டத்தில் வெளியிடுவதற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்வையற்றவர், காது கேளாதவர், ஊனமற்றவர் அத்தனை பேருக்கும் அவருடைய சொத்துக்களை எழுதி வச்சார். உங்களைப் போலவே நானும் கேட்பதற்கு ஆவணமாக இருக்கிறேன். இப்பொழுது தம்பி மோகன் அவர்கள் பேசுவார். இதை எத்தனை பேருக்கு எழுதி வச்சிருக்காங்க அவரை புரட்சி தலைவர் போல? இதை சொல்ல யாராவது உண்மையை மறைச்சு பேசக்கூடாது. இதுதான் உண்மை, புரட்சி தலைவனுடைய உண்மையான விசுவாசம். அதாவது கர்ணன் சொன்னான், பலனை எதிர்பார்க்காத கடமையை செய். கடமையை செய்த தலைவர் பலனை எதிர்பார்க்கல, பலன் தானா வருது. எதிர்பார்க்கல, கடமையை செய்தார். அதை நான் அந்த அரசியலுக்குள்ளலாம் நான் போகல. புரட்சி தலைவர் மட்டும் பேசுறதுக்காக அதை வந்தேன். அதுக்காக தான் சொல்கிறேன்.
நீங்கள் அம்மா இப்படி செய்தாங்க, அம்மா அப்படி செய்தாங்க அப்படிலாம் இல்லை. புரட்சி தலைவரை மாதிரி ஒருத்தர் செய்தவங்க யாரும் கிடையாது. போகும்பொழுது இன்றைக்கு திமுகவும் சரி, எந்த கட்சியாக இருக்கட்டும், எவனாவது ஒருத்தன் செய்திருக்கான்னு சொல்லுங்கள். எந்த முதலமைச்சர் தான் கடைசி வாழ்க்கையில் முடியும் பொழுது என்னுடைய இருக்கும் பொருளை எத்தனை பேருக்கு யாராருக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரே ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரே ஒரு அமைச்சர். தமிழ்னு சொன்னீங்கன்னு ஏமாத்தினுக்கிறானுங்க. அவர் கண்டியில் பிறந்தார், அவர் மலையாளி அப்படிலாம் சொல்லுவானுங்க. எங்கே பிறந்தா என்ன, எங்கே வளர்ந்தா என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன செய்துட்டு போனார் அதான் ஏன் சொல்லணும். இதை விட்டுட்டு அவர் மலையாளி, ஏம்மா இங்கிலாந்துக்காரன் வந்து இங்கே செய்தா நீ ஏற்றுக்க மாட்டியா? அணியா தமிழ்நாடு விளங்கவே விளங்காது. புரட்சி தலைவர் புகழை மட்டும் கரெக்டாக கடைபிடிச்சா, ஆனால் சரியான மனிதனுக்கு மட்டும் ஓட்டை போடுங்க, நல்லபடி இருக்கும். இன்றைக்கு பாருங்க, நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் அதுக்காக திமுக மட்டும் ஓட்டு போட்டாருங்க, அது என்னைக்குமே திருந்தாத ஜென்மம். பார்த்து செய்யுங்க.